இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்கிறாரு. இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்னத்துல வருது. ராசி மிருகசீட ராசியில பிறக்குது இந்த வருஷம். பாருங்க, கால புருஷனுக்கு 8வது வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் என்ன? குரோதி வருஷம். 60 வருஷத்துல 38வது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு. குரோதிலே பேர் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி? மெயினா பாருங்க, ராஜா யாருங்க? செவ்வாயாருங்க. விருச்சக லக்னம், அந்த அதிபதியின் செவ்வாய் தான். மிருகசீரிட அதிபதியின் செவ்வாய் தான். அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது. அதிகமா என்ன? செவ்வாய் என்ன? நெருப்பு கிரகம், பலமா இருக்குது. எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல. பொதுவான பலன் சொல்ல போனா, தொழில் பிரச்சனைகள், வேலை போராட்டம், தொழில் பிரச்சனைகள், பூகம்பம், நெருப்பு சம்பந்தப்பட்டது, மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது, இது எல்லாமே பெய்யாம இருக்குது, எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க. அப்ப போலீஸ், ராணுவம், மருத்துவர், இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம். பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு? ராஜா செவ்வாய், சனி பகவான் மந்திரி, இந்த 2 கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க? 4 கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன். எல்லாரும் அந்த ராசி 4 கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரம், சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம். அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையதான் எங்களுடைய சேனலுடைய அம்மன் அருட்டினுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும், திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும், தன்மையான குணம் இருக்கும் தனுசு ராசின்கிட்ட. எதுலையுமே சரி, நல்ல ஒரு விட்டு கொடுத்து பிறக்கணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்க குணம் எல்லாமே தனுசு ராசின்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள்னு சொல்லணும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள்னு சொல்லணும். தனுசு ராசி என்பர்களை பூர்வீகத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியில போய் வசிப்பாங்கன்னு சொல்லணும். இந்த தனுசு ராசியில பிறந்துட்டா இது குருவுடைய நட்சத்திரம். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். திடீர்னு முடிவெடுப்பாங்க. உங்களுடைய கேரக்டர், தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தனை வரும். தன்னுடைய குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, நிறைய ஆசை இருக்கும் தனுசு ராசி என்பர்கள். ஆசையை காட்டக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. ஒரு அறிவான ராசி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராசி. நல்ல ஒரு இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. இவங்க மனசுக்கு என்ன போடுதோ அதை செய்யக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிங்க. பொறுமையான குணம் இருக்குங்க. இதுலையுமே அமைதியான குணம், பொறுமையான குணம், ஒரு ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த தனுசு ராசி தான். அவருடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுக்க துல்லியமா உங்களுக்கு வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. உங்க விதி ஜாதகம், பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துங்க. ஏன்னா பொதுவா பாருங்க, நம்ம உடம்புல 9 நவகிரகங்கள் இயங்குது. அதுல எந்த கிரகங்கள் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய ஜாதகருக்கு எது பலவீனமான திசா புத்தி வருதோ அந்த பலவீனமான திசையை கண்டிப்பா அந்த திசா காலத்துல சந்திப்பாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு தொழில் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமணம் நல்லா இருக்கும், வெளிநாடு போவே, வெளியூர் போவே, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இனிமே நீ தான் இந்த டைம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதாவது சொல்லுவாங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உள்ள திசா புத்தியை கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப இதுதான் நடக்கும்னு சொல்லி அந்த பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்கிறதுல இருக்கு, பரிகாரத்துல இருக்குது.
நல்லா பாருங்க, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல முடியும். அதான் நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோவில கொடுத்துட்டு போனாங்க. இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இது சரியா வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இந்த உணவை சாப்பிடும்போது இந்த கிரகத்துடைய பாதிப்பு வராது அப்படிங்கிறார். வாழ்வியல் பரிகாரம், தெய்வ பரிகாரம், 2 பரிகாரம் இருக்குது. எதை கையாண்டாலும் அந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றீங்க, ஒரு பொது பலனை கொண்டு போங்க. நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்துருப்பாருங்க. கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனனம் ஆகாது. அந்த கர்ம வினை காலம் வரும்போது நம்ம எப்படி கரெக்டா அந்த கிரகத்தை அவதால பயணிக்கணும்னு சொல்லி தைரியமா பயணிச்சிட்டோம், எல்லாமே நமக்கு வெற்றியா வந்துடும். சில பேர் பாருங்க, பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. அவர் ஜாதத்துல எடுத்து பார்த்தோம்னா எல்லா கிரகமும் சரி இருக்காது, எல்லாமே எதிர்த்தாலும் ஒரு தடையா வந்துகிட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு சில பேர் ஜாதகத்துல கண்டிப்பா அந்த தொடர்பு இருக்கு. பிறந்ததுல இருந்து கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசி என்பர்கள். இதே ஒரு சில பேர் நல்ல ஒரு யோகத்துக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க. அதான் ஜாதகத்துல உள்ள கிரக அமைப்பை வச்சு சொல்றது. அதை கரெக்டா பார்த்துட்டு இந்த கோச்சார கிரகத்தை கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இந்த வருஷ பலம் எதை வச்சு மையமா வச்சு எடுக்கிறாங்க? 4 கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இந்த 4 கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். இதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதான் ஒரு பொது பலனை சொல்ல முடியும். இந்த வருஷம் இப்படி இருக்கும், அந்த வருஷம் இப்படின்னு சொல்லி இதை வச்சுதான் மையப்படுத்தி சொல்ல முடியும். அதனால இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுத்துருக்கேன்னா, இந்த 4 கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஒரு சில பலன் சொல்றோம். அது இல்லாம உங்க நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் கொடுக்குறோம். கடைசி முடி வீடியோ பாருங்க. ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சொன்னாதான் எங்களுடைய சேனலோட நோக்கம். நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்கள் துன்பங்கள் மறக்கணும். யாருமே நமக்கு பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. அதை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணி, என்ன நிவர்த்தி பண்ணி, இதை நோக்கி நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க. இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த குரோதி ஆண்டு பார்ப்போம். கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருஷம் ஃபுல்லாவே, அதாவது கும்பராசில. அடுத்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல குரு பகவான் ரிஷபராச சஞ்சாரம் வரும். 10ஆம் பாவத்துல கேது பகவான் இருப்பார். இந்த வருஷத்துல பாருங்களேன், பொதுவா பாருங்க, 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்துல. அடுத்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு உங்களுக்கு சரியாந்திர யோகம், அது சூப்பரான இடம். 6ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான நட்சத்திரம். எல்லாம் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல குரு போயிட்டா பாதிப்பு வரணும். இங்க ஏதாச்சும் ஒரு பணமோ நகையோ வாங்க போறாரு, அவ்வளவுதான். இதான் 6ஆம் இடத்துல குரு செய்யும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும் குடும்பத்துல, ஒரு சுப செலவு வரும் குடும்பத்துல. இதாங்க 6ஆம் இடத்துக்கு குரு. சரிங்களா? அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்தவரையும் டைமிங் சூப்பரா இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் தனுசு ராசிக்கு. ஏன்னா அந்த கிரகம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே பாருங்க, சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பாருன்னா பாதிக்கவே மாட்டார், அறவே பாதிக்க மாட்டார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதய நட்சத்திரம் தான் போவார். புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு தான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு. அப்ப சனி பகவான் கெடுக்க மாட்டார். இது ஃபர்ஸ்ட். அடுத்து ராகு எடுத்து பாருங்க, அவரும் சனியுடைய கால்கள்ல. எல்லாமே பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பயங்கர யோகம் இருக்கு. 10ஆம் முதல்ல கேது, கேது கீழே அஸ்த நட்சத்திரம், அதுவும் சூப்பர். அப்ப எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா தனுசு ராசி நம்ம கெட்ட பலன் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த போன வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்களேன், போன வருஷம் நடந்த பலன் எடுத்து பார்க்கும்போது வருமானம் ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி, ரொம்ப தடைப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமானத்துல. குடும்பத்துல செலவு டபுளா இருந்துச்சு, பயங்கர செலவு போன வருஷத்துல. ஒண்ணு கடன் பிரச்சனை, நல்லா பாருங்க தனுசு ராசி என்பது கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். ஒண்ணு கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் கல்யாணமே கொஞ்சம் பேசி முடிச்சு தடைப்பட்டிருக்கும். நிறைய பேர் பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேர் தாமதப்படுத்தி கொடுத்திருப்பார். பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலங்க வச்சிருப்பார். தாய் மாமா உறவுல பிரச்சனை, மாமன் வழி உறவுல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல சரியா இல்லாத ஒரு பிரச்சனை,
சகோதர சகோதரி உள்ள ஒரு மன வருத்தங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்ல. படிப்பு கல்வி அப்படியே மந்தமாகிறது, கல்வியில சாதிக்க முடியாம எல்லாமே தடைப்படுறது, இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்துச்சு. மெயினா என்ன பண்ணி திருமணத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமணம், கூட்டுத்தொழில், இதுல ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. இந்த போன வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா சரியான ஒரு பலன் இல்லை. வேலையை விரயம் பண்ணியிருப்பார், பார்த்த வேலையை விரயம் பண்ணியிருப்பார், சரியா அமைஞ்சிருக்காது. வேலை உத்தியோகம், வேலையை விரயம் பண்ணுவார், இல்ல கடன் பிரச்சனைக்கு போயிருப்பாரு. இது ரெண்டுல ஏதாச்சும் பாருங்க, கேட்டு பாருங்க தனுசு ராசி என்பல. ஆமான்னு சொல்லுவார். இந்த வருஷம் அதை அப்படியே மாத்தி கொடுக்குறாரு. கரெக்டா போகும், மாறாது. எல்லா விஷயமும் சரி, இனிமே கரெக்டா கொண்டு போவார். இந்த வருஷம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சூப்பரான பலன். ஃபர்ஸ்ட் முதல் பலனை நான் என்ன சொல்றேன்னா, வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்க பிடிச்ச வேலையை பார்க்க போறீங்க. நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு நடக்க போகுது. இந்த வருஷத்துல நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது. வேலை உதயத்துல உயர் பதவி கிடைக்க போகுது, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறேன், நான் வேற கண்ட்ரியில வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த கண்ட்ரியில வேலை கிடைக்குன்னா இப்ப கிடைக்கும். ரிசீவ்லாம் ஓகே பண்ணி கொடுத்துரும், இன்னும் எனக்கு சாங்ஷன் ஆனால் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இங்க வேலை பார்க்குறோம், வேலை இடமாற்றம் மாதிரி நல்ல வேலையா பார்ப்பீங்க, ப்ரொமோஷனான வேலையா பார்ப்பீங்க. அரசாங்கத்தை வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. இப்ப வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க. இதுதான் அடுத்த பிளான். நான் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், லோன் அப்ளை பண்ணிருக்கேன் பேங்க்ல. அந்த பேங்க்ல லோன் இப்ப சாங்ஷன் ஆகும்னா கண்டிப்பா எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் 100% கிடைக்கும். தனுசு ராசிக்கு நோய் எதிரி பகை கடன் இது எல்லாமே வந்துடும். அப்ப கடன் போய் கடன் வரும். அதுக்காடி நோய் வராது. நோய் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் வர ஏன்னா 6ல குரு இருந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய காலத்துல போறாங்க. பிரச்சனையே கிடையாது. நோய் வந்தாலும் சரியாயிடும். அப்ப உடம்புல உள்ள பிரச்சனையும் சரியாகும். அப்ப கடன் வாங்கக்கூடிய கடன் கிடைக்கும். இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சிரும். கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவாரு, இடம் வாங்குவாரு, பூமி வாங்குவாரு, இது எல்லாமே வரும். தாயுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக இடத்துல கலகம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு தனுசு ராசிக்கு. இதுவுமே சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க, நான் வேலைக்கு போறேன், நான் வேலை மாத்த போறேன், கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வருது. படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்க. கல்வியில என்ன நினைக்கலாம் எல்லாமே கல்வி சாணம் சூப்பர் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க பாரு. என்ன படிக்கணும்னு நினைக்கலாம் அந்த படிப்பு கல்வி எல்லாமே டாப்பா கொண்டு போவார். மாணவ மொழிலாம் நான் கல்வியை தடையே சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு அனுகூலம் வருது, இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க. தனுசு ராசி என்பதற்கு கல்விகள் சூப்பராங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் பாத்தை பாக்குறாரு, 2ஆம் பாத்தை பாக்குறாரு, கெட்ட இடத்தை பார்த்து சரி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள், இங்கே படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சரி, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, தனுசு ராசியை பொறுத்தவரை கல்விக்கு எந்த ஒரு குறையும் வராது. நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவு சிந்தனை வரும், சூப்பரா இருக்கும். வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான், சனி குருவுடைய சாரத்துல போறதுனாலதான் படிப்பு கல்வி நல்லா இருக்குங்கிற. ஏன்னா சனியுடைய பருவம் 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் பார்வையா, 3ஆம் பார்வையா, 5ஆம் பாவத்தை பாக்குறாரு, அடுத்து 10ஆம் பார்வையா, 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாடு, வெளியூர்ல படிக்கிறோம், இங்கே படிக்கிறோம், எல்லாத்துக்கும் சரி கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா, கண்டிப்பா அனுகூலமா அமைச்சிடும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வியில சமமா எழுதுங்க, சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணணும். நேமே பிடிச்ச பெண்ணும் திருமணத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கும். காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, முதல் திருமணம் எல்லாமே திருமணத்தை தடை இல்லை. நல்ல டைம் வரும். எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இதுலையுமே ஜாமீன் போடுறது, கூட்டு தொழில போடுறது, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே இந்த டைம் சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கலாம். உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவு வராது. கடன் காசு பணம் வாங்குறது, குடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நல்லா பாத்துங்க தனுசு ராசி என்பவர்கள் மட்டும். இதுல மட்டும்தான் கவனம். மத்த எல்லாமே இந்த வருஷம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லா நட்சத்திர சாரமும் சூப்பரா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் வர நிறைய பேர் போகக்கூடிய நேரம் வருதுங்க. வெளிநாடு, வெளியூர் நல்லா வருமானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தொழில் சொந்தமா பண்ணா கண்டிப்பா பண்ணுங்க. தொழில் கடன் வாங்கியாச்சும் நான் பிசினஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். தொழிலும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்ல தொழில சரியா லாபம், இந்த வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பெருசா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். அந்த மைண்டுக்குள்ள நீங்க போயிருவீங்க. ஏதாச்சும் நம்ம காசு சம்பாதிக்கணும், தொழில் பண்ணி சம்பாதிக்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. உடம்பு பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவுகள். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதகம் மட்டும் கேட்கிற கேள்வி இல்லை. கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. பெருசா பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், வெளிநாட்டு மூலமா கிடைக்கும். ஏன்னா அவர் பாருங்க, அவர் வெளிநாட்டு கிரகத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு, 12ஆம் பாவத்தை. அப்ப தனுசு ராசிக்கு வெளிநாடு, வெளியூர் கரன்சி வரப்போகுது. பெருகொண்ட பணம் கிடைக்க போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதக தசாபதி முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. தனுசு ராசி சொல்றேன். இது வந்தாலும் சரி, இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணுவார். எந்த ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும்.
அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். அரசியல்வாதிகள் நிறைய எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இப்ப வருது இந்த வருஷத்துல. இதான் இந்த வருஷத்துடைய பலன். இப்ப பெண்களுக்கு பாருங்களேன், ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷத்துல. நல்ல ஒரு முயற்சி எடுத்து பண்ணா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயும் பாருங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும். எந்த ஒரு விஷயம் தான் சரி, அந்த பிடிவாத குணம் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுலயுமே தன்மான குணம் இருக்கும், தைரிய குணம் இருக்கும், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க எல்லா டைமும் சூப்பரா இருக்கும். வேலை, உத்தியோகம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணணுமா கண்டிப்பா தைரியம் பண்ணுங்க. தொழில நல்ல லாபத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு நான் தொழிலை மாத்தணும், வேலையை மாத்தணும், உத்தியோகத்தை மாத்தணும் கண்டிப்பா மாறுங்க. வெளிநாட்டுல வாங்கலாம் சூப்பரா இருக்கும். வண்டி, வாகன பிசினஸ் எல்லாமே லாபத்தை இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. அடுத்து புராண நட்சத்திரத்துல பிறந்தக்கூடிய நபர்களுக்குலாம் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு செழிப்பான டைம். நிரந்தரமா வேலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, நிரந்தரமா வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும். அது நல்ல ஒரு மாற்றமா வரும். பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம் எல்லாமே கிடைக்கும். எங்கே போய் கடன் கட்டலாம் கடன் உதவி உடனே கிடைக்கும். லாபங்கள் நல்லா இருக்கும். சகோதர சகோதரி உறவு சூப்பரா இருக்கும். தாய்மை உறவு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லபடியா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சும் இந்த வருஷத்துல. நல்ல ஒரு செழிப்பான வருஷம். உங்க என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே இப்போ பொன்னான ஒரு வருஷமா இந்த வருஷம் கண்டிப்பா மாறும். அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும். நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க. உத்திராடத்துல பிறந்தா குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி உங்க அப்பா பண்ணக்கூடிய வேலை இவர் பண்ணுவார். உத்திராடத்துல பிறந்துட்டா ஒரு உலகை ஆளக்கூடிய திறமை, கெப்பாசிட்டி இருக்கும். இயற்கையான ஞான அறிவு இருக்கும். இனிமே பாருங்க ஒரு வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கு. வீடு, இடம், பூமி வாங்குற யோகம் வருது. படிப்புகள் நல்லா இருக்கும். தொழில் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பார். ஒரு ப்ரமோஷனை கண்டிப்பா கொடுத்துருவாரு. எந்த ஒரு